வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். தேசிய மாணவர் படையில் பெண் குழந்தைகளின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய, பிரேசில், தென்னாப்பிரிக்க தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார். இந்தியா, இஸ்ரேல் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை இரு கட்டங்களாக செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். குவஹாட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா தனது முதல் இன்னிங்ஸில் வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். 77வது தேசிய மாணவர் படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண் குழந்தைகளின் பங்களிப்பு மாணவர் படையில் தற்போது அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இது சமத்துவம், அதிகாரம் அளித்தல், ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றிற்கு வலு சேர்ப்பதாகவும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் அணிவகுப்புகள், இரத்த தான முகாம்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியில் கார்கில் போரில் வீர மரணமடைந்த மேஜர் சரவணனின் நினைவிடத்தில் NCC குரூப் கமாண்டர் கர்னல் விஜயகுமார் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் மாணாக்கர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். கல்லூரி மாணாக்கர் வெளிநாடுகளுக்கு சென்று நாட்டின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் யூத் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம் நடத்தப்படுவதாக திருச்சி புனித வளனார் கல்லூரி தேசிய மாணவர் படை அலுவலர் கேப்டன் டாக்டர் வில்சன் தெரிவிக்கிறார். தேசிய மாணவர் படை இந்தியாவில் துவங்கப்பட்டது. பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். காலால் படை, விமானப்படை, கப்பல் படை, கவசப்படை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இதில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிறப்பாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு YEP என்று சொல்லக்கூடிய யூத் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம் என்று அழைக்கப்படக்கூடிய வெளிநாடுகளுக்கு சென்று நம் நாட்டினுடைய பெருமைகளை எடுத்துரைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தூத்துக்குடியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையினர் முத்துநகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தேசிய மாணவர் படை தமக்கு ஒழுக்கம், நேர மேலாண்மை, கீழ்ப்படிதல் உள்ளிட்ட நற்குணங்களை போதிப்பதாக மாணவர் தெரிவிக்கிறார். எம் சுடலைமுத்து. நான் விஓ சிதம்பரம் காலேஜ்ல TN29 பட்டாலியன்ல இருக்கேன். நான் NCCல இருக்கிறதுனால எனக்கு ஆர்மிக்கு போகணும்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன் ஆகுது. அது இல்லாம நம்ம மற்ற பையங்களுக்கும் நாங்க நினைச்சிரோம் ஒரு விழிப்புணர்வா இருக்கோம். இன்னைக்கு NCC டேனால முத்துநகர் பீச்ல ப்ளீச் கிளீனிங்கும் அப்புறம் காமராஜர் காலேஜ்ல பிளட் டொனேஷனும் நாங்க இது பண்றோம். மாணாக்கரிடையே நாட்டுப்பற்று, ஒழுக்கம், சேவை உணர்வு ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா ஜோஹன்னஸ்பர்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இதில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் சிரில் ராமபோசாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இந்த உச்சி மாநாட்டின் அமர்வுகள் அனைத்தும் ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்ததாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா தலைவர்களின் கூட்டத்தில் தற்போது பிரதமர் பங்கேற்றுள்ளார். இந்நாடுகளுக்கிடையேயான வளர்ச்சி, பன்முகத்தன்மை, கலாச்சாரம், மொழி உள்ளிட்டவைகளை ஒருங்கிணைக்கும் பேச்சுவார்த்தைகளை இதில் பிரதமர் மேற்கொள்கிறார். தொடர்ந்து இன்று மாலை ஜப்பான் பிரதமர் சனே டாக்கா, கனடா பிரதமர் மார்க் கார்னி, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானி ஆகியோரையும் சந்தித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று மாலை தாயகம் திரும்புகிறார். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நாளை பதவியேற்க உள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். வரும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை அவர் இப்பதவியில் நீடிப்பார். தற்போதைய தலைமை நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாயின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் நாளை சூரியகாந்த் பதவியேற்க உள்ளார். ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகாவுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய சூழல் குறித்து கேட்டறிந்ததாக கூறினார். இந்தியா, இஸ்ரேல் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை 2 கட்டங்களாக செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக இந்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது குறித்த விதிமுறைகளில் இரு நாடுகளும் கையெழுத்திட்ட நிலையில் அதில் உள்ள அம்சங்கள் குறித்து திரு பியூஷ் கோயல் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி வரி மற்றும் வரி அல்லாத தடைகளை நீக்குவதன் மூலம் சந்தைக்கான பொருட்களை எளிதில் அணுகுவது, முதலீட்டு வசதி, சுங்க நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல், புதுமை மற்றும் பரிமாற்றத்திற்கான ஒத்துழைப்பை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த விதிமுறைகளில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். துபாயில் நடைபெற்ற விமான சாகச கண்காட்சியின் போது நேரிட்ட தேஜஸ் போர் விமான விபத்தில் வீரமரணமடைந்த விங் கமாண்டர் நமன் ஷியாலின் உடல்
இன்று கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு கொண்டுவரப்பட்டு முழு ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக அரசு சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அன்னாரது உடல் சொந்த ஊரான ஹிமாச்சல பிரதேச மாநிலம் காங்க்ராவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் மீன் வளத்தை பாதுகாக்கும் வகையில் ஆறுகளில் நன்னீர் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி காவிரி ஆற்றில் 60,000 மீன் குஞ்சுகளை இருப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு ஆசிரியர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார். கல்வி வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் 660 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1,65,000 தன்னார்வலர்களின் உதவியுடன் 95,97,000 மாணாக்கரின் கற்றல் திறன் மேம்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 4,426 பள்ளிகளில் 2,917 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டத்திற்கென மாவட்டத்திற்கு தலா 1,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்படுவதோடு இலக்கிய திருவிழாக்களும் நடத்தப்படுவதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. மத்திய மாவட்ட சிறைச்சாலைகளில் செயல்படுத்தப்படும் சிறப்பு எழுத்தறிவு திட்டம் மூலம் 1,398 சிறை கைதிகள் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான உதவி முகாம்கள் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் 2வது நாளாக இன்றும் செயல்படுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 2,543 மையங்களில் நடைபெறும் இம்முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2,124 மையங்களில் இம்முகாம்கள் நடைபெறுகின்றன. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் மதுரையில் 5,50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜாப்பூர் திட்டப்பகுதி அணுகு சாலை பணிகளை மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார். கவிஞர் சுரதாவின் 105வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோர் அதிகாரமயமாக்கல் திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பெண்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி யுனெஸ்கோ பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த நீலகிரி மலை ரயிலில் ஏராளமான பயணிகள் இன்று பயணித்தனர். இந்த பயணம் மகிழ்ச்சிகரமாக இருப்பதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மலை ரயில் என்றது கடந்த 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. இந்த மலை ரயில் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுனால உலக வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடமா அது வகுத்துட்டு இருக்கு. எல்லா கண்ட்ரியிலிருந்தும் வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் எல்லாம் இங்கே இந்த மலை ரயிலில் பயணம் பண்ணுறது ஆசையாக இருக்காங்க. நம்ம ஊட்டிக்கு இது இந்த பாரம்பரிய ரயில் இருக்கிறதுனால பெருமையாக இருக்கு. இப்போ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக் செலிப்ரேட் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெரிட்டேஜான ஒரு விஷயத்தில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. வர வழியில் நிறைய வாட்டர் ஃபால்ஸு, டனல்ஸு, இந்த மாதிரி நேச்சர் வியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் எல்லாத்தையும் கேட்குறேன். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே தொடர் மழை காரணமாக தமிழக தென் மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து 1000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் இந்தியாவுக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று தென்னாப்பிரிக்கா தனது முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 7 விக்கெட் இழப்பிற்கு 428 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய மாணவர் படையில் பெண் குழந்தைகளின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய, பிரேசில், தென்னாப்பிரிக்க தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார்.
இந்தியா இஸ்ரேல் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை 2 கட்டங்களாக செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். குவஹாட்டியில் இந்தியாவுக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா தனது முதல் இன்னிங்ஸில் வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.